ஹாய் கஜேஷ், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பிரம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து திருச்சிக்காரர். என்னை விட உங்களுக்கு தான் இந்த கோயிலை பற்றி நல்ல என்னென்ன விசேஷங்கள், இதில் வழிபட்டால் என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்லுங்கள். இது முதலாவது வந்து திருச்சி போகிற வழியில் சமயபுரத்துக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ள திருப்பட்டூர்னு ஒரு ஊர். திருப்பட்டூர்? ஆமாம். ஓகே. இந்த திருப்பட்டூர்ல தான் பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இங்க வந்து பிரம்மருக்கு சாபம் இருந்து விமோச்சனம் அடைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் இது பிரம்மபுரீஸ்வரர் கோயில் பேர் வந்துச்சு. இங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மற்ற கோயில்லாம் போனா நம்ம தேங்காய் பழம் வச்சு பழப்போம், இல்ல வந்து மாலைகள், பூ இந்த மாதிரி வச்சு. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஜாதகம். ஜாதகம் அதுதான் ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த ஜாதகத்தை என்ன பண்ணோம்? ஜாதகத்தை சிவனை வழிபட்டு, சிவன் உள்ளே இருக்காரு. ஆமா, சிவன் உள்ள இருக்காரு. முதல்ல போய் சிவனை தான் நம்ம கும்பிடுறோம். சிவனை கும்பிட்டு நேரா பிரம்மசன்னிக்கு போனோம்னா அங்க வந்து பூசாரிகள் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு டோக்கனை வாங்கிட்டு இதை கொண்டு போய் ஜாதகம் இதுக்குன்னு ஒரு டோக்கன் வாங்கிக்கணும். ஆமா, இதுக்குன்னு ஒரு டோக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் பூஜை சாமான்கள் எல்லாம் கொடுப்பாங்க. துண்டு, போட்டு, அதெல்லாம் அதுக்குண்டான என்ன சிறப்பு அம்சங்களோ அதெல்லாம் வாங்கிக்கணும். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் போட்டீங்கன்னா ஐயர் அதை வாங்கிட்டு உங்களுக்கு அதை அர்ச்சனை பண்ணி அதை அவருடைய பிரம்மரோட காலில் வச்சு எடுத்து கொடுப்பாரு. இது என்ன ஐதீகம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகம் தான் நம்மளுடைய தலையெழுத்து. அவருடைய தலையெழுத்து மாறினதுனால பிரம்மர் தான் தலையெழுத்தையே எழுதக்கூடியவர். புரியுதா? அதனால அவரு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதும். அதுக்காக தான் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த பிடி, கெட்ட வைப்ரேஷன்ஸ், கிரகங்களால உள்ள தோஷங்கள், அந்த தடைகள்லாம் நீங்க இது ஒரு வழிகாட்டியா இருக்கு. அதனாலதான் இந்த பிரம்மபுரீஸ்வரோட சிறப்பு. அதனாலதான் இங்க எல்லாரும் வந்து ஜாதகத்தோட வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. உங்க ஜாதகம் மட்டும் இல்ல, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லா ஜாதகத்தையும் கொண்டாந்து வச்சு கும்பிட்டு போறது விசேஷம். இப்போ நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நம்ம சினிமாக்காரங்க நல்ல ஒரு டாப் லெவலுக்கு வரணும், சினிமாவில் நல்ல ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, கதையாசிரியராக இருந்தாலும் சரி, இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து இந்தியாவிலேயே பிரம்மா கோயில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். நிறைய பேர் இங்கே வந்துட்டு மனோபல சார்லாம் முன்னாடி இருந்தேன். எனக்கு இங்கே நான் வரும்போது என்னுடைய குலதெய்வம் பக்கத்தில் தான், அங்கே நான் வந்துட்டு இங்கே வரும்போது சொல்லியிருந்தாங்க, நான் இங்கே வராத நடிகர்களே கிடையாது, அதனால் இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் மக்களே, இந்த பிரம்மா கோயிலில் வந்து எல்லோரும் வணங்குங்க, நல்லது நடக்கும். ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பிரம்மருக்கு இருக்க ஒரே கோயில் இங்கே தான். இங்க நடிகர்கள் மட்டும் இல்லை, பல தொழிலதிபர்கள், பல பெரிய மக்கள், குழந்தை இல்லாதவங்க, குழந்தை வராதவங்க, கல்யாணம் ஆகாத, திருமணத்தனவங்க எல்லாருமே வருவாங்க. என்ன காரணம்னா அதுக்குதான் ஜாதகம். சூப்பர் சூப்பர். ஜாதகத்தை வைக்கும்போது இந்த ஜாதகத்துல கிரக தோஷங்கள், ஜாதகத்துல வந்து நமக்கு ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தா கூட இதை வச்சு கூப்பிடும்போது அதுல இருக்கிற அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் பிரம்மர். புரியுது புரியுது. ஓகேவா? அதுதான் இந்த பிரம்மர் கோயிலோட மிகப்பெரிய விசேஷம். அதனாலதான் பல பெரிய ஆட்கள் இங்க வர்றாங்க, சாதாரண ஆட்களும் வந்து இங்க கும்பிடுறாங்க. ஓகே, நன்றி. நல்லா இப்போ என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட நீங்கள் நிறையா சொன்னீங்க. இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் ரொம்ப வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, எல்லாரும் வந்து வணங்குங்க. நன்றி, வணக்கம். வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? பாட்டு கேட்டு நிக்கிறீங்க.